ஸ்டார் ஃப்ரெண்ட்ஷிப் மதுரை மக்களுக்கு பல சமூக சேவை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். மக்களுடைய பயன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பயன். ஸோ அதை மனதில் கருதி கொண்டு வைகை ஆற்றை நம்ம கடந்த ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 2 வருஷமா நான் ஒரு தனி மனிதனா இங்க போராடி கேமரா போட்டு ஜேசிபியை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப என்ன கூப்பிட்டு மினிஸ்டர் வரும்போது நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, யாரை கேட்டு வேலை பார்க்கறீங்கன்னு கேக்குறாங்க. 2 வருஷம் எப்படி சார் தெரியாம இருந்திருக்கும்? அது பொதுப்பணித்துறை வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. 2 வருஷமா பேப்பர்ல வருது, நியூஸ்ல வருது. இப்ப என்ன கூப்பிட்டு ஐஏஎஸ் ஆபீசர் அவர் கூப்பிட்டு யாரை கேட்டு வண்டியை உள்ள இறக்குனீங்க, யாரை கேட்டு வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க கொஸ்டின். நான் 2 வருஷமா பிடபிள்யூசில அப்ரூவ் வாங்கி தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். மக்களுடைய பயன்பாடு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப சார் ஒரு நிமிஷம் சார், அது தப்பு சார். நான் கூட்டத்துல இருந்து என்னை கூப்பிட்டு கேட்டது, கூட்டத்துல இருந்து கூப்பிட்டு கேக்குறாங்களா, நான் சமூகத்துக்கு தானே பண்றேன், மக்களுக்கு தானே பண்றேன், மக்கள் பயன்பாடு தானே. நாளைக்கு போன வருஷம் ஃபுல்லா சார் எந்த பெனிஃபிட் சார் இருக்குது? பொதுப்பணித்துறையோட சேர்ந்து தான் பணி பண்றேன். அவங்க இன்டிமேட் கொடுக்கலன்னா என்ன கூப்பிட்ட வந்து அவங்க கூப்பிட்டீங்க வாங்க, இது யாரை கேட்டு வண்டியை இறக்குனீங்க அப்படின்னு கேட்கறாங்க. காலையிலேயே இந்த கேள்வியை கேட்டிருக்கணும், நேற்று கேட்டிருக்கணும், போன வாரம் கேட்டிருக்கணும், போன வருஷம் கேட்டிருக்கணும். 6 வண்டி டெய்லி ஓட்டிட்டு இருக்கிறேன். மக்கள் பயன்பாட்டுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். மதுரைக்கு நான் சமூக சேவை வைகை ஆற்ற 1.5 வருடமா போட்டிருக்கேன். இந்த பாருங்க, ஐத்தாப்புல கேமரா போட்டிருக்கேன். 350 கேமரா ஓடுது. எதுக்கு? குப்பை கொட்டாதீங்க, நீர் வளத்துக்கு முக்கியம் சொல்லி நான் பயன்பாட்டுக்கு போட்டு இருக்கேன். மினிஸ்டர் வந்தாருன்னா புரோட்டோகால் வந்து அவங்க பாதுகாக்கணும். ஆக என்ன கூட்டத்தில் நிப்பாட்டி நீ யாரை கேட்டு போட்டேன்னு என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ஐஏஎஸ் ஆபீசர். அவங்களுக்கு 2 வருஷமா இது தெரியாதா? தெரியாம கேட்கிறேன். 2 வருஷமா வைகாட்டில் என் வண்டி ஓடுறது, நான் வேலை பார்க்கறது தெரியாம இருக்கா? நீங்க எல்லாருமே ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும். 2 வருஷமா ஸ்டார் ஃப்ரெண்ட் ட்ரஸ்ட் வைகைக்காக நான் எவ்வளவோ பேசிட்டு இருக்கிறேன். மக்கள் பயன்பாடு தான் சார் முக்கியம். நாளைக்கு 10 லட்சம் வர்ற இடம், இந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி இருக்கக்கூடாது. நான் போன வருஷம் ஃபுல்லா இங்க வேலை பார்த்திருக்கேன் சார். அவர் நம்மளை கூப்பிட்டு ஆர்டர் காப்பி எங்க அது கேட்ட ஏடபிள்யூல பிடபிள்யூ வேலை பார்க்காம யாரும் உள்ள வந்து இறங்க மாட்டாங்க. அதனால கிளியரா நம்ம ஏஐட்ட இருந்து பொதுப்பணித்துறையில இருந்து அப்ரூவல் வாங்கி கடந்த 350 நாளா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். அது எப்படி நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் கூப்பிட்டு நீங்க யாரை கேட்டு வண்டி உள்ள இறக்குனீங்கன்னு இன்னைக்கு கேக்குறாங்க. இட்ஸ் ராங் சார். இதனாலதான் சார் நல்லது செய்ய முடியல நாட்டுக்கு. பொதுமக்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் வந்து நல்லது செய்ய முடியல சார். தேங்க்யூ சார். இதுவே வைகை இல்ல சார், அவங்க தான் கேக்குறாங்க யாரை கேட்டு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார் நான். அதான் வண்டியை வெளியேற்ற சொல்றாங்க அவங்க. அது வந்து இவங்க தான் பதில் சொல்லணும் சார், பிடபிள்யூசில தான் பதில் சொல்லணும். ஏன்னா 2 வருடமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் பண்றோம், கூப்பிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு தான் பண்றோம். அவங்க கூப்பிட்டு ஓகே, அதை எப்ப விசாரிக்கணும், அவங்க பொதுப்பணித்துறையில விசாரிக்கணும். என்ன கூப்பிட்டு வந்து நீங்க எப்படி இதை போட்டீங்க, வண்டி யார் இறக்குனா, இதெல்லாம் யார் செஞ்சா அப்படின்னு கேட்கறது வந்து இட்ஸ் இஸ் ராங். அது நான் இன்னைக்கு செஞ்சிருந்தா அது தப்பு. ஆக்சுவலா நான் இன்னைக்கு வந்து மினிஸ்டர் வர்றாங்க, அதனால விளம்பரத்துக்காக தேடுனா அது உண்மையிலே தவறான ஒரு விஷயம் தான். ஆனா நான் மினிஸ்டருக்கு நான் கூட இங்க வரமாட்டேன்னு தான் சொன்னேன். சரி, மினிஸ்டர் வர்றாங்க, அவங்க மரியாதை நிமித்தமாக நம்மளும் சில வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது விஷயமாக தான் நான் வந்திருந்தேன். என்ன கூட்டத்துல இருந்து கூப்பிட்டு அவர் வெளியில கூப்பிட்டு யாரை கேட்டு வண்டி இறக்குனீங்க சார்? மினிஸ்டர் அவங்க புரோட்டோகால் அவங்க ஆய்வு பண்ணிட்டு போறாங்க. நான் அவங்கள வந்து எதுவுமே இல்லை, அவங்க ஆய்வு பண்ணிட்டு போறாங்க. இவங்க என்ன தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஐஏஎஸ் ஆபீசர் கூப்பிட்டு நீங்க யாரை கேட்டு வண்டி இறக்குன அப்படின்னு என்ன கூப்பிட்டு கேட்கிறாரு. அவருக்கு தெரியாது போல தெரியுது சார். நான் 2 வருஷமா வண்டி ஓடிட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு இறக்குனது யாருன்னா, இன்னைக்கு நேற்று பொதுப்பணித்துறையில இருந்து நேற்று போன் பண்ணாங்க, 2 வண்டி இங்க வேணும்னு சொன்னாங்க. ஆமா சார், நம்ம அழகர் இறங்குற இடம் இது வந்து ஆக்சுவலா நம்ம எப்பயுமே இங்கிட்டு 2 வண்டி வரும், இந்த சைடு 2 வண்டி வரும், எப்பயுமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அது வந்து இப்ப அவங்க கூப்பிட்டு கேட்டது வந்து எனக்கு தெரியல சார். அது 2 வருஷமா நம்ம வேலை. நேற்று மிஸ்டர் பொது இதுல போன் பண்ணி 2 வண்டி வேணும்னு சொன்னதுனால தான் சார். இப்ப எனக்கு தேவையா சார்? எனக்கு மினிஸ்டர் வர்றாரு தெரியுமா? தெரியாது, தெரியவும் தெரியாது. இவங்க 2 வண்டி இங்க உள்ள வேணும்னாங்க, நம்ம உள்ள வந்து ஓட்டியாச்சு. அங்க 2 வண்டி ஓடிட்டு இருக்கேன். ஆகாய தாமரை உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல எத்தனை பேர் விழுந்து இறந்துருக்காங்கன்னு. அதை நான் தான் 1.5 வருஷமா பல ஆயிரம் டன் கணக்கை நான் எடுத்திருக்கிறேன். அப்ப யாருமே ஒரு கேள்வி கேட்கல, யாரை கேட்டு வண்டி ஓட்டுறீங்கன்னு சொல்லி, யாரை கேட்டு ஆகாய தாமரை எடுக்கிறீங்கன்னு சொல்லி. சோ பொதுப்பணித்துறையில எந்த விஷயம் தெரியாம நான் வேலை பார்க்கல சார். மக்கள் பயன்பாட்டுக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். இப்ப அவர் என்னை கூப்பிட்டு ஐஏஎஸ் கூப்பிட்டு இப்படி பேசுனது எனக்கு தெரியாது சார். எதுக்கு அப்படி கூப்பிட்டு கேட்டாருன்னு தெரியாது. அது உங்க பொதுப்பணித்துறை பதில் சொல்லணும் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.